பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. இந்த கூட்டத்தொடருடைய கடைசி கூட்டத்தில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். We are glad in our Lord Jesus Christ to meet you all in this last day's meeting. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's name. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். The book of Jeremiah chapter 6 and verse 27. நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். I have set thee for a tower and a fortress among my people, that thou mayest know and try their way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. ஒரு மனித வாழ்வை கோபுரமாக தேவன் ஏற்படுத்தி வைக்கிறார். Lord has appointed man's life to be a tower. ஏனென்றால் அவர் பரம தகப்பன், தன்னுடைய பிள்ளைகள் ஒரு மேன்மையான அனுபவத்தில் வரும்படியாகவே அவர் வாஞ்சிக்கிறார். Because he is our heavenly Father and he desires of his children that they attain to excellence in life. ஆனால் மனித வாழ்வு அந்த நிலையில் இருக்க கூடாது என்பதிலே ஒரு வல்லமை கவனமாக இருக்கிறது. But there is a power that's always lurking to ensure that that plan is not fulfilled. எப்படி ஆயினும் அந்த உன்னதமான அனுபவத்திலே மனிதன் இருக்க கூடாது, அதிலிருந்து அவன் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று ஒரு வல்லமை போராடிக்கொண்டே இருக்கிறது. There is a power that's striving always against man so that man should not attain to that excellence. அப்படி அந்த வல்லமையினுடைய பாதிப்பு முழு உலகத்திலும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் எல்லா மதங்களுக்குள்ளும் அது காணப்படுகிறது. That power is pervasive in all places, amidst all people and in all lands. அது எந்த மனிதனையும் விட்டு விடுகிறது இல்லை. It does not spare any person. முழு மனித சமுதாயத்தையுமே அது வீழ்ச்சி அடையும்படியாக போராடுகிறது. It is also striving to the end that it might see the downfall of the whole of society. மனிதர்களுக்குள்ளே போட்டிகள், பொறாமைகள், தீய வல்லமைகளுடைய தாக்குதல்கள் இன்றைக்கு பூமியிலே நிரம்பி இருப்பதை நாம் காண இயலும். We can see as to how there are competitions, envies, and how people are always pitted one against another. எப்படி ஆயினும் ஒரு ஊழியனை வீழ்ச்சி அடைய வைக்க வேண்டும், ஒரு விசுவாசியை வீழ்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்பதிலே சாத்தான் மிகவும் கவனம் உள்ளவனாய் இருக்கிறார். And Satan is very careful in seeing as to how he can bring down believers and servants of God. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வேதத்தில் பல கோபுரங்களை நாம் படித்து வந்தோம். And with this background we were learning certain things from different towers. ஒரு கோபுரம் தானாய் விழுந்ததாக வேதம் சுட்டிக்காட்டினது. The word of God tells us that there was a tower that collapsed by itself. சீலோவாமிலே ஒரு கோபுரம் விழுந்து விட்டது. There was a tower that collapsed in Siloam. மனிதனுடைய விழுகைக்கு பல காரணங்கள் இருக்கிறது. There are various reasons for man's downfall. இன்றைக்கும் கூட மனிதனுடைய விழுகைக்கு பல வல்லமைகள் போராடுகிறது. Even today there are many powers at work behind man's downfall. இந்த கூட்டத்தில் இருக்கிற अनेகருடைய வாழ்க்கையில் அவனுடைய பாதிப்புகள் உண்டு. And we can see that in the lives of many people the effect of these strange powers at எந்த work. சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைய நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. Regardless of what our trials are, we should not make place for downfalls. அங்கே இயேசு பேசும் பொழுது ஒரு கூட்டத்தார் மரித்து போனதாக சுட்டிக்காட்டினார். And when Jesus spoke, he pointed out to the death of certain people. ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி என்பது अनेகருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறது. The downfall of one person, it results in the downfall of many others. அதற்கு குறித்து இயேசு என்ன சொன்னார்? And what did Jesus say about it? நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் சம்பவிக்கும் என்று பேசினார். And Jesus said, except ye also repent, such will be the same thing which will happen in your life too. ஒரு தேவனுடைய பிள்ளை மனம் திரும்ப வேண்டியது அவசியம். It's essential that a child of God repent. மனம் திரும்பாத பட்சத்தில் அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. Except he repents, regardless of who that person is, judgment awaits him. அவன் அறிவாளியாக இருக்கலாம், he may be a wise man, பராக்கிரமசாலியாக இருக்கலாம், a valiant man, நாடுகளின் தலைவராக இருக்கலாம், a leader of nations, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம், and perhaps he may call himself a spiritual child of God. மனம் திரும்புதல் ஒரு மனிதனுடைய ஆன்மீக அஸ்திபாரம். Repentance constitutes the foundation of one's spiritual life. அடுத்த முதல் நாளில் நாம் இதை குறித்து சிந்தித்தோம். We considered about these things on
on the first day. இரண்டாம் நாளிலே நாம் பெனுவேலின் கோபுரத்தை குறித்து படித்தோம். On the second day, we considered things that related to the Tower of தேவனை Penuel, முகமுகமாய் சந்திக்கும் அனுபவம், an experience of seeing God face to face, வாழ்க்கை மாற்றப்படக்கூடிய அனுபவம், an experience that is life-changing, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், an experience of repenting and obeying in the waters of baptism. தகப்பன் வீட்டுக்கு போகிற ஒரு மனிதனுக்கு சமாதானம் முக்கியம். It's essential for one who returns to his father's house to find peace. மனம் திரும்பின ஒருவன் சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ளாத பட்சத்தில் அவனுடைய கோபுரம் இடிக்கப்படுகிறது. If a person who has repented does not preserve his peace, his tower is destroyed. அடுத்ததாக நாம் பார்த்தது சீகேம் துருகம். And next we consider things that related to the Tower of Shechem. ஒரு மனிதனுடைய வாழ்வு ஒரு உன்னதமான அனுபவத்தில் கொண்டு போகப்படுகிறது. A man's life is taken to excellence, to the higher ஞானஸ்நானம் realm. எடுத்த பின்பு அவன் உபதேசத்திலே அடி எடுத்து வைக்கிறான். After he takes water baptism, he steps into the doctrines. இல்லாவிட்டால் பரலோகத்தை நோக்கி அவன் அடி எடுத்து வைக்கிறான். Else he steps into the heavenly realm. அதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை துரோகங்கள் வரக்கூடாது. After which there should not be any betrayal in his life. மனைவிக்கோ புருஷனுக்கோ பிள்ளைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ சபைக்கோ தேவனுக்கோ அவன் இரண்டகம் பண்ணக்கூடாது. He should not betray anyone, whether it be his wife or husband or children or anyone in the church. அப்படி அவன் இரண்டகம் பண்ணும் பொழுது If he betrays, அவனுடைய வாழ்வு தீக்கிரையாக மாற்றப்படுகிறது, நியாய தீர்ப்புக்கு கொண்டு செல்லப்படுகிறது. his life is reserved for being burnt by fire and is led to judgment. அதாவது ஆவிக்குரியவர்கள் பலதரப்பட்ட நிலவரத்திலே வளர்ந்து வந்தாலும் சில வீழ்ச்சி வருகிறது. காரணம் என்ன என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். I just did point out to you as to what leads to the downfall of many spiritual people. அடுத்ததாக ஜலப்பிரளயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள், பேழையின் மூலமாக தப்புவிக்கப்பட்ட ஜனங்கள், பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்பட்ட ஜனங்கள் பாபேல் கோபுரத்தை கட்டி எழுப்பினார்கள். Next, the people who escaped the judgment of destruction by waters and were preserved inside the ark, thereafter they built this tower at Babel. ஞானஸ்நானம் என்பது வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வகை. Baptism is a way or a means by which one can escape from the judgment which is to come. அதிலிருந்து தப்பி வந்தவர்கள் தான் இங்கே பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். Only those who escaped in that juncture were the ones who built the Tower of Babel. அவர்களுடைய நோக்கம் தங்களுக்கு பெயர் உண்டாக்க வேண்டும். The reason was they wanted to build a name for themselves. பாபேல் என்று சொன்னால் குழப்பம், தாறுமாறு, நவநாகரீகம் என்று அர்த்தம். Babel means to say confusion, a confounded state, and something which is very modern and cultured. அவர்கள் நாகரிகம், தொங்கு தோட்டத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக They இருந்தார்கள். were a people who developed the hanging gardens of Babylon. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு ஒரு மனிதன் குழப்பமான வாழ்க்கையை தொடரக்கூடாது. After a man receives water baptism, he should not pursue in confusion in his life. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு ஒருவன் குழம்பினால் அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும். If a man remains in a confused state after taking baptism, his latter state will be worse than his former. அதனால தான் வேதம் பேதுருவிலே சுட்டி காட்டுகிறது. That is why the word of God speaks. ஒருவன் தேவனை பற்றுகிற அறிவை அறிந்த பின்பு அவன் உலகத்தின் அசுத்தங்களிலே சிக்கிக் கொண்டால் அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும் என்று பேதுரு பேசுகிறார். Saint Peter the apostle says, if one gets entangled in the pollutions of the world after having already attained to the knowledge of God, his latter state will be worse than of his former. ஆனால் திரித்துவ தேவன் என்ன செய்தார்? What did the Trinity of God do? அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவதை நிறுத்தும்படியாக இறங்கி வந்தார். He descended in order to halt the progress of the work of the Tower of Babel. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு குழப்பமான வாழ்க்கையை நாம் நிறுத்த வேண்டியது அவசியம். After taking baptism, it is essential to put an end to confusion in life. நாமும் குழம்ப கூடாது, We should not be confused. மற்றவர்களையும் குழப்ப கூடாது. Neither should we be a source of confusion to அநேகருடைய others. குழப்பத்துக்கு நாம் காரணமாய் அமைந்து விடக் கூடாது. We should not be the reason for confusing others. இதை குறித்து நாம் இரண்டாம் நாளிலே சிந்தித்தோம். We considered these things on the second day. மூன்றாவது நாளிலே On the third day, நாம் இஸ்ரவேலின் கோபுரத்தை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்தோம். we began to read about the Tower of Jezreel. நீ ஒரு காவல்காரன் என்பதை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்தோம். We read that we are watchmen in one way. திராட்சை தோட்டத்தினுடைய கோபுரத்தை குறித்து நாம் படித்தோம். We considered the tower that stood in the vineyard. ஒரு மனிதன் ஒரு காவல் கோபுரம். A man is a watchtower. இஸ்ரவேலிலே ஒரு ஜாமக்காரன் அந்த இஸ்ரவேலின் கோபுரத்திலே நின்றான். There was a watchman who stood atop the Tower of Jezreel. திராட்சை தோட்டத்திலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு கோபுரம் கட்டப்பட்டது. With a lot of expectation, there was a tower that was constructed in a vineyard. இது அபிஷேகத்தின் மூலமாக நமக்குள்ளே உருவாக்கப்படுகிற ஒரு மேன்மையான அனுபவங்கள். ஆனால் நாம் எந்த கனி கொடுத்தோம் என்பதை நேற்று சிந்தித்தோம். These are lofty experiences which we received through the anointing, but we also pondered last evening as to how and in what way we bear fruit. மாம்சத்தின் கனியா ஆவியின் கனியா என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் திரும்பி பார்த்தோம். We read through Galatians in chapter 5 whether we are bearing fruits in the flesh or in the spirit. அந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த கோபுரம் ஏற்படுத்தப்பட்டதின் நோக்கமே தகர்ந்து போய்விட்டது. And the very reason behind the construction of the tower in the vineyard itself was destroyed.
ஏனென்றால் அந்த கனி எதிர்பார்த்த கனி அல்ல. Because that was not the fruit that was expected of it. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு நமக்குள்ளே ஆவியின் கனியை தேவன் எதிர்பார்க்கிறார். After we take water baptism, the Lord expects of us to bear spiritual fruits. அதற்காகவே அங்கே ஒரு கோபுரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. It's to that end that a tower is constructed there. நாம் ஒரு காவல் கோபுரம். We are a watchtower. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுக்கு ஒரு காவலாளி. Every child of God is a watchman to his own self. தங்களுடைய குடும்பத்துக்கு அவர்கள் காவலாளிகள். A watchman to his family. சபைக்கு அவன் ஒரு காவலாளி. A watchman to the church. தேசத்துக்கு அவன் ஒரு காவலாளி. And a watchman to the land. அவன் அந்த சொந்த தோட்டத்தை காக்காமல் தன்னுடைய வாழ்வை காத்துக் கொள்ளாமல் தான் செத்து மீன் பிடித்து எந்த பயனும் இல்லை. If he does not protect his own self and his own family, it doesn't make any use to him. அப்படித்தான் தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. There's a proverb like that. தான் செத்து மீன் பிடிப்பது. It's about you dying, but in the end having a big catch of fish. இவன் போய் மீன் பிடிக்க போயிட்டு இவன் செத்துட்ட பிறகு அந்த மீன் பிடிச்சு என்ன பிரயோஜனம்? And this person, when he gets a good catch of fish, but at the end if he dies, what profit is it to அதனால him? வேதம் சொல்லுகிறது உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். The word of God says, keep yourself pure. ஆனா மணவாட்டி உன்னத பாட்டு ஒன்றிலே அறிக்கையிடுகிறாள், என் சொந்த திராட்சை தோட்டத்தை காக்கவில்லை என்று. But the bride, she confesses, saying that I have not kept mine own vineyard. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's name. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த விஷயத்தில் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நேற்று இரவு நாம் சிந்தித்தோம். Last evening we considered that every child of God should exercise diligence in this matter. அடுத்ததாக இஸ்ரவேலின் கோபுரத்தை நாம் படித்தோம். And we also considered more things about the tower of Jezreel. இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவன் விதைக்கிறார் என்று அர்த்தம். Jezreel means to say the Lord sows. தேவன் உன்னில் ஒரு காரியத்தை விதைத்தால் அதை அறுக்க ஒரு நியமித்த ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். If God sows certain things into your life, the Lord has appointed an apt time to reap his harvest in your life. யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. O Judah, a time of harvest is appointed in you. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அறுப்பு காலம் உண்டு. In every child of God's life there is a time of harvest. அருமையானவர்களே, தேவன் உங்களில் எத்தனை காரியங்களை விதைத்து வைத்திருக்கிறார்? Beloved, how many things has God sown in your life? வசனங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. The words of God have been sown. உபதேசங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. Doctrines have been sown. ஆவிக்குரிய நன்மைகள், ஞான நன்மைகள் உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. Spiritual benefits and good things have been sown in your life. நீதி உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. Righteousness has been sown. மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. The joy of the Lord has been sown. இப்படி எத்தனையோ காரியங்கள் விதைப்பு என்று தலைப்பிலே நாம் படிக்க இயலும். In this way we can learn about many things under this title, joy. ஆனால் இவைகளை தேவன் விதைத்தாரே, இதை அறுக்க வந்தால் என்ன சம்பவிக்கும்? God happens to be the sower of these things, but if he returns to have his harvest done, what will our state be? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read from Hebrews in chapter 6, அடிக்கடி பெய்யும் மழையை பெற்ற ஒரு நிலத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. and there is it is written there about a land upon which there is rainfall often. விதைத்தவனுக்கு ஏற்ற பலனை கொடுத்தால் அது மகிழ்ச்சியை கொடுக்கும். If it brings forth fruit, meat for him by whom it is tilled, it will be a source of joy. அது ஆசீர்வாதமான ஒரு தன்மை. It is a blessed experience. ஆனால் அடிக்கடி பெய்யும் மழையை குடித்து ஒரு முள் பூண்டுகளை அவன் பிறப்பித்தால் சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. But if it brings the rain that comes oft upon it, but in the end brings forth thorns and briars, the end of it is only to be burnt by fire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's name. அடுத்ததாக நாம் தாவீதின் கோபுரத்தை படித்தோம். Next we read about the Tower of David. தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன், A man who loved God. 1000 பரிசைகள் தூக்கி நிறுத்தப்பட்ட ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம். The Tower of David would happen to be an armory upon which hung thousands of shields and bucklers. ஒரு தேவனுடைய மனிதன் கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். A child of God should be armed with the same mind of suffering of Christ. விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்துக் கொள்ள வேண்டும். Should be equipped in his hand with the shield of faith. இந்த வாழ்க்கைக்கு பெயர் விசுவாச வாழ்க்கை. And the name of this life is called a life of இந்த faith. பயணத்துக்கு பெயர் விசுவாச பயணம். This journey is called the journey of faith. இந்த சபைக்கு பெயர் விசுவாச சபை. The name of this church is called the church of faith. அப்படினால் நமக்கு விசுவாசத்தை நாம் பயிற்சிவிக்க வேண்டியது அவசியம். Therefore it's essential for us to practice faith. நேற்று கடைசியாக லீபனோனின் கோபுரத்தை நாம் படித்தோம். And yesterday lastly we considered the Tower of Lebanon. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் இதை படித்தோம். We read about that in chapter 7 and verse 4 of the Song of Songs. லீபனோன் என்று சொன்னால் வெண்மை, பரிசுத்தம் என்று அர்த்தம். And Lebanon means to say whiteness or holiness. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க இயலாது. A child of God without holiness cannot expect to see God. இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறார்கள் என்று சொன்னால், Today, let's say for instance someone goes to a company to work. அவங்களுக்கு இன்டர்வியூ பல ரவுண்ட்ஸ் நடக்கும். Rounds of interviews are held. கடைசில லாஸ்ட் ரவுண்ட்னு
சொல்லுவாங்க. And finally they say there's a last round of அந்த interviews. லாஸ்ட் ரவுண்ட்ல மிஸ் ஆயிடுச்சுன்னா அவன் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். And if he doesn't make it through, he has to get back home. அதுபோல ஒரு விசுவாசி ஒரு ஊழியனுக்கு எத்தனையோ ரவுண்ட்ஸ் கர்த்தர் வைத்திருக்கிறார். Likewise, the Lord has appointed so many rounds through which a believer should be processed. ஜெபம் என்ற ரவுண்ட்ஸ்ல வின் பண்ணி விடுவார்கள். And they will win in this round of prayer. காணிக்கை என்று சொன்னால் அதிலும் வின் பண்ணி விடுவார்கள். In the matters of offering to God, they'll do fine. தசமபாகம் ரவுண்ட்ஸ் விட்டா அதிலும் வின் பண்ணிடுவார்கள். In tithing, they'll do well. இப்படி பல ரவுண்ட்ஸ்ல நீங்க வின் பண்ணி விடலாம். In this way, you can do well and in so many rounds. லாஸ்ட் ரவுண்ட் ஹோலினஸ். But the last round is holiness. அந்த ரவுண்டுக்கு வரும்போது தான் எல்லாருக்குமே பிரேக் அடிக்க ஆரம்பிக்கிறது. It is in that final round that everyone will hit their brakes. ஏனென்றால் அதிலே செயலுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு, நினைவுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. Because every work and every thought of ours will be brought to judgment. எண்ணங்கள், நினைவுகள், சிந்தைகள், கிரியைகள், தோற்றங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள், உணர்வுகள் எல்லாவற்றிற்கும் மார்க் போட்டு லாஸ்ட் ரவுண்ட்ல உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். Because on the last round, every thought, intention, imagination, feeling and emotion is all going to be judged and a verdict is going to be given. அந்த ரவுண்ட்ல ஒருத்தன் பாஸ் ஆகணும்னு சொன்னா அவன் தன்னுடைய வாழ்வை பலியினால் உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்க வேண்டும். If a person has to go through the last round successfully, he has to make a covenant with God by sacrifice. பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். And he shall say, gather unto me my saints who have made a covenant with me by sacrifice. நாம் நம்முடைய தலைப்புக்கு திரும்பி வருவோம். Let's get back to our main point. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். Let's read once from Song of Songs chapter 7 and verse 7. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும் உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களை போலவும் உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலவும் இருக்கிறது. Thy neck is as a tower of ivory, thine eyes like the fish pools in Heshbon, by the gate of Bath-rabbim, thy nose is as a tower of Lebanon, which looketh toward Damascus. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரம். And your neck is like the tower of ivory. பிரியமானவர்களே, யானை தந்தத்தினாலே ஒரு கோபுரம் கட்டுவதை நீங்கள் கற்பனையிலே கொண்டு வாருங்கள். Just try to imagine and picturize a tower which is constructed with ivory. யானை தந்தம் என்பது பெரிய பாறை பாறையாக இருக்கக்கூடியது அல்ல. Ivory is not going to be in large slabs, large rock sized. ஒரு ஆண் யானையில நாம் தேடி கண்டுபிடித்து நல்ல ஜாதி உள்ள யானையை பார்த்தால்தான் அதிலே தந்தங்கள் இருக்கிறது நமக்கு தெரிந்த ஒரு சத்தியம். We know that the tusks of male elephants are what are used in order to take ivory. அது சும்மா போன உடனே கேட்ட உடனே அது கலத்தி கொடுத்துறாது. And it's not going to immediately part with its tusks if someone asks of it. யானையிட்ட போய் தந்தம் வேணும் அப்படின உடனே அது கொடுத்துற போறது இல்ல. And the elephant is not going to part with its tusks if someone is going to ask of it. இல்ல எதிர்த்து நின்னு போராடி நீ அதை எடுத்துக்கொள்ள முடியறதும் அல்ல. Neither are you going to withstand that elephant and are going to cut the tusks off. அதை கொல்லாமல் அதை நீ எடுக்க முடியாது. You cannot remove the tusks without killing an elephant. அப்படி எடுத்தால் ஒரு சின்ன பீஸ் கிடைக்கும். சில யானைகள் பாதி தந்தம் வெட்டப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். And maybe at best you can perhaps get a few pieces of the ivory of the tusk. யானை தந்தத்தினால் கோபுரம் என்று சொன்னதுடைய சரியான அர்த்தம் என்ன சொன்னால் முழுவதும் மாம்சத்தை அழித்த ஒரு வாழ்க்கை. And the meaning of saying that there is a tower built with ivory holy, it is a life of having totally destroyed the flesh. யானையை சொப்பனத்துல பார்த்த अनेகரை நீங்கள் இங்கே பார்க்கலாம். And you can perhaps see people here who might have seen elephants in their dreams. யானையை சொப்பனம் பார்த்து யாராவது ஒரு விசுவாசியோ யார்ட்டையாவது போய் சொன்னாங்கன்னா உடனே சொல்லுவாங்க உனக்கு மாம்சத்தின் போராட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. And if a person happens to dream things about a male elephant, they would say you have some struggle in your flesh. ஏனென்றால் அது முழுவதும் மாம்சம் நிறைந்தது. Because it is entirely of flesh. ஆனால் அதுல விலையேற பெற்ற ஒரே அனுபவம் இந்த தந்தம் மாத்திரமே. But the only precious thing about this male elephant is its tusks. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தை அழிப்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய உச்சகட்ட ஒரு நிலவரம். Beloved, the most important point that relates to our Christian living is about destroying the flesh. இந்த மாம்சம் என்பது ஒரு விழுந்து போன ஒரு தன்மை உள்ளது. This flesh has a fallen quality about it. இந்த மாம்சத்திலே இரத்தம் உண்டு. There is blood in the flesh. இந்த மாம்சத்திலே ஒரு ஜீவன் இருக்கிறது. There is life in this flesh. இந்த மாம்சத்தை ஒரு மனிதன் கட்டுப்படுத்தாத பட்சத்தில் அவன் பரலோகத்திலே போய் சேர முடியாது. Except a man exercise restraint over his flesh, he will not be able to attain to heaven.
மாம்சத்தின்படி நடக்கிறதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல என்று ரோமருக்கு பவுல் பேசுகிறார். Paul writes to the Romans in his epistle, we are not debtors to the flesh to live after the flesh. ரோமர் 8:12 இந்த வசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். You can read about this in Romans chapter 8 and verse 12. ரோமர் 8:13 என்ன சொல்லுகிறது? What does verse 13 say? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். If we live after the flesh, we will die. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். If we through the Spirit mortify the deeds of the body, we shall live. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறதுக்கு தான் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. The anointing is given us so that we may through the Spirit of God mortify the deeds of the flesh and the நம்முடைய body. சரீரத்திலே இந்த மாம்சத்தின் போராட்டங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. All of us will face struggles in the flesh. இத இல்லன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. No one can deny this. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் பேசும் பொழுது When Saint Paul writes to the Galatians in chapter 5 of his epistle, 17ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? what does he write in verse 17? ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. The flesh lusteth against the spirit and the spirit lusteth against the flesh. They are always pitted against each other. மாம்சம் நிறைவேற்றுகிறத ஆவியானவர் தடுப்பார். And the Holy Spirit will hinder the promptings of the flesh. ஆவியானவர் செய்ய விரும்புகிறதை இந்த மாம்சம் போராடி தடுக்கும். And the flesh will try to halt and hinder the promptings of the ஆனால் Holy Spirit. ஆவியானவருடைய உதவியை கொண்டு நீங்கள் அதை ஜெயித்து கீழ்ப்படுத்த வேண்டும். But through the assistance of the Holy Spirit, you should keep your flesh in subjection and prevail. அதனால தான் இயேசு பவுல் என்ன பேசுகிறார்? That is why Saint Paul says, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. flesh and blood shall not inherit the kingdom of God. எத்தனை பேருக்கு மாம்சத்தினுடைய போராட்டம் இருக்கிறது? How many of you have struggle in your flesh? மாம்சத்திலே போராட்டங்கள், தூண்டுதல்கள், இல்லாவிட்டால் எண்ணங்களிலே போராட்டங்கள், இப்படி अनेகர் பூமியிலே பாதிக்கப்படுகிறார்கள். There are many people who are affected with the promptings and the urgings of their flesh. ஒரு யானையை கொன்றதுனால ஒரு கோபுரம் கட்டி விட முடியாது. Just because one male elephant is slain, you cannot build a tower of ivory. ஏதோ ஒரு கேரக்டர்ல நீங்க ஜெயிச்சதுனால யானை தந்தத்தினால் கோபுரம் கட்ட முடியாது. Just because you win in one aspect of your character doesn't mean you can build a tower for yourself. இந்த மாம்சத்தின் அவயவங்களில் இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்தையும் நீங்கள் முற்றிலுமாய் ஜெயிக்க வேண்டும். You have to gain victory in every element of your battle, in every member of your body. எத்தனையோ யானையை கொன்றால் தான் இந்த தந்தங்கள் மூலமாக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி எழுப்ப It is முடியும். only by slaying many elephants that the ivory from the elephants can be taken to construct a ஒவ்வொரு tower. நிமிடமும் மாம்சத்தின் போராட்டத்தை நாம் சந்திக்கலாம். Every minute and moment you may face struggles in the flesh. தூக்கத்தில் கூட மாம்சத்தின் போராட்டத்தை சந்திக்கிறீர்கள். Even when you are sleeping, you have struggles in the flesh. சொப்பனத்தில் கூட மாம்சத்தின் போராட்டம் अनेகருக்கு இருக்கிறது. Even while people dream, they have struggles in the flesh in their dreams. எல்லா பகுதியிலும் இந்த மாம்சத்தின் தாக்குதல்களை நாம் உணரலாம். In every aspect, from every direction, you can see the attack of the flesh. ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பவுல் புலம்ப ஆரம்பிக்கிறார், கதற ஆரம்பிக்கிறார். And in Romans chapter 7 and verse 24, Saint Paul, he starts to cry out and lament. நிர்பந்தமான மனிதன் நான். Oh wretched man that I am. யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க முடியும்? Who can deliver me from this body of death? அப்படியானால் மாம்சத்தின் போராட்டம் அவருக்கு எவ்வளவு இருந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். If so, just see how much he happened to be a victim of the struggle in the flesh. இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ள இந்த ஆவி போராடுகிறது. Today this spirit is pervasive in the youth. अनेகருடைய எண்ணங்களிலே போராடுகிறது. It is struggling in the thought realm of many. நோவாவின் காலத்திலேயே இந்த மாம்ச போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்தது. Even during Noah's time, the spirit was working in its stomach. சிறு வயது முதற்கொண்டே அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God says, ever since a person is a child, a person's intentions and thoughts are continually evil. அருமையானவர்களே, இத்தனை வருஷத்திலே எவ்வளவு மாம்சத்தை நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள்? Beloved, over all these years of your life, how much of the flesh have you overcome? உங்களை நீங்களே பரிசீலித்து பாருங்க. Try to introspect. எத்தனை மாம்சத்தின் போராட்டத்தை நீங்கள் ஜெயித்திருப்பீர்கள்? எத்தனை எண்ணங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி இருப்பீர்கள்? எத்தனை வல்லமைகளை நீங்கள் கீழ்ப்படுத்தி இருப்பீர்கள்? How many aspects of the flesh have you overcome? How much of its promptings and urgings have you done away with in your life? மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சித்தர்கள் ஆணிகளிலே படுக்கிறார்கள். And there are people who try to give up their bodies to attain to the highest realm of achievements, who lie on nails in order to control their flesh. மரங்கள்ல தலைகளாய் தொங்குகிறார்கள். They hang upside down from trees. ஒரு சிலர் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். Some people inflict hurt upon their own bodies. தங்களுடைய தோல்விகளை அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. They are not able to overcome their defeats. ஆனால் வேதம் சொல்லுகிறது, The word of God says, மணவாட்டி யானை தந்தத்தினால் உள்ள கோபுரம் போல இருக்கிறாள். my bride is like a tower of ivory. அங்க தேடி பார்த்தா மாம்சமே இல்ல. And when one sees, there is nothing related to the flesh to be found there. நேற்று நான் பேப்பர்ல பார்த்தேன். I read in the paper yesterday. ஒரு நாட்டுல கடத்தல் பண்ணின யானை தந்தங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். And in one country,
tusks from elephants which were smuggled were confiscated. ஆயிரக்கணக்கில் தந்தங்கள் கிடக்கே புல்டோசரை வச்சு அதெல்லாம் நொறுக்குறாங்க. And thousands of elephant tusks were there and they were being crushed with some machinery. ஆயிரக்கணக்கான யானைகள் அங்கே கொல்லப்பட்டு அந்த தந்தங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. Thousands of elephants have been slain in order to remove their tusks. நம்முடைய ஒரு மனவாட்டி என்றால் கிறிஸ்துவின் வருகைக்கு செல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரி ஒரு விசுவாசி என்று சொன்னால் மாம்சம் இல்லாத யானை தந்த கோபுரமாய் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருக்க வேண்டும். Talking of a believer or a male or a female servant of God who aspires to be caught up on the day of the coming of the Lord, he should have built up his life and character free of the urgings of the flesh, which should stand as strong as the tower of ivory. ஒரு சிலர் தங்கள் வீடுகளை யானை தந்தத்தினால் கட்டி வைத்தார்கள் என்று வேதம் The சொல்லுகிறது. word of God says some people built up their homes with ivory. ஒரு சிலர் தங்களுடைய சிங்காசனத்தை யானை தந்தத்தினால் செய்ததாக வேதம் சொல்லுகிறது. The word of God says some people fashioned their thrones out of ivory. ஒரு மனிதன் தன்னுடைய அரண்மனையை யானை தந்தத்தினால் கட்டி வைத்தானா? There was one person who fashioned his whole palace out of ivory. நாம் எப்படி கட்டி வைத்திருக்கிறோம்? But how have we done it? லேசா இப்ப கூட்டத்துல எழும்பி போகும்போது ஒரு ஆள் காலை மிதிச்சிட்டு போயிட்டான்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. Just imagine if someone just trips on us or just walks over us when he's just going outside in the meeting, how would we react? அவன் ஒரு விசுவாசி தான். He's also a believer. எழும்பும்போது தவறுதலாக உங்க கால்ல மிதிச்சிட்டு கடந்து போயிட்டாருன்னு வெச்சுக்கோங்க, மாம்சம் பிரசங்கத்தை எல்லாம் விட்டு சூடாகி விடும். And by accident, if that believer just trips over you and then walks outside, so suddenly you'll forget the sermon here. You'll just become so hot-tempered. ஆகாப் என்ற ராஜா மாம்சத்திலே அவன் தந்தத்திலே ஒரு அரண்மனை செய்து வைத்திருந்தார். There was a king by name Ahab who constructed his palace out of ivory. 1 ராஜாக்கள் 22:39 நாம் இதை பார்க்கலாம். We can read about this in 1 Kings chapter 22 and verse 39. ஆமோஸ் 3:15 தந்தங்களினால் செய்த வீடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Amos 3:15 we read of houses made of ivory. 1 ராஜாக்கள் 10:18 யானை தந்தத்தினால் ஒரு சிங்காசனத்தை சாலமோன் செய்து வைத்தார். In 1 Kings 10:18 we read of Solomon preparing his throne of ivory. ஆனா மனவாட்டி யானை தந்த கோபுரமாக தன்னை மாற்றுகிறாள். But the bride, she changes her life into a tower of ivory. எங்கேயுமே மாம்சம் கிடையாது. There is nothing to do with the flesh there. முழுவதும் யானை தந்த மாம்சம் அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. Everything there is ivory and a life which has flesh utterly removed from it. ஏன் அபிஷேகத்துல நிரம்பறதுக்கு பெந்தேகோஸ்தேக்காரங்க அதிகமா டைம் கொடுக்கிறோம்? Why do we Pentecostalists allocate a lot of time for us to be filled in the Spirit? அபிஷேகத்துல நிரம்ப இந்த மாம்சம் கண்டிக்கப்படுகிறது. அது சரியான விதத்திலே நியாயம் தீர்க்கப்படுகிறது. When we are filled in the Spirit, the more we are filled in the Spirit, our flesh is convicted and we are sanctified. ஆவியானவர் உன்னுடைய மாம்ச சரீரத்தில் இருக்கிற பாவத்தை அழிக்கிறார். And the Holy Spirit, he nullifies sins in the flesh. நீ மனவாட்டி யானை தந்த கோபுரமாய் மாறினால் ஆண்டவர் யானை தந்த அரண்மனையிலிருந்து வருவார். And if you are a bride and if you happen to be a tower of ivory, the bridegroom will come from that tower. 45ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, When we read in Psalm 45 and verse 8, அவர் யானை தந்த அரண்மனையிலிருந்து புறப்பட்டு வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said that he would come out from the palace of ivory. தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து நீர் புறப்படுகையில் என்று மணவாளனை குறித்து சொல்லி இருக்கிறது. And it is written about the bridegroom that the bridegroom would proceed out of the palace of ivory. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார், மாம்சமற்றவராய் இருந்தார். Jesus lived in this world, but he was free of the flesh. பாவம் அறியாதவர், One who knew no sin. பாவம் செய்யாதவர், One who committed no sin. பாவம் இல்லாதவர், One who had no sin. முழுவதையும் மாம்சத்தை சிலுவையிலே தொங்க விட்டவர். One who hung upon the cross every aspect of his flesh. ஞான ஸ்நானத்திலேயே உன்னுடைய மாம்சம் சிலுவையிலே தொங்க வேண்டும். At baptism, your flesh should be hung upon the cross. நீ சிலுவையிலே அறையப்பட வேண்டும். You should be crucified. உன்னுடைய மாம்சமும் உன்னுடைய ஆசை இச்சைகளும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்க Your வேண்டும். lusts and your desires should be crucified on the cross during that time. முழுவதும் மாம்சத்தை சிலுவையிலே அறைந்தால்தான் உனக்குள்ளே யானை தந்த கோபுரம் எழுப்பப்படும். It is when every aspect of your flesh is crucified that the tower of ivory will be erected in you. கிறிஸ்தவ வாழ்க்கை ஓரளவு வெற்றி அல்ல. Christian life is not about partial victory. நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். You have to understand this very well. ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசியிலே பார்க்கும் பொழுது, When we read in the last verse of chapter 8, முற்றும் ஜெயிக்கிற ஒரு அனுபவம். there is an experience of gaining total victory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's name. அருமையானவர்களே, நம்மில் எத்தனை பேர் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம்? Beloved, how many of us become more than conquerors? ஆண்டவருடைய அன்பிலே நீ நிரம்ப நீ ஜெயாளியாய் மாறுகிறாய். மாம்சம் உனக்கு கீழ்ப்படுத்தப்படுகிறது. The more you are filled in the love of God, flesh comes in subjection under you. ஒரு தேவனுடைய பிள்ளை யானை தந்த கோபுரமாய் முற்றிலும் மாம்சமற்றவனாய் அவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். A child of God should present himself free of the flesh as a tower of ivory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's
name. நான் அடுத்த கோபுரத்துக்கு வருகிறேன். I'm going to the next tower. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேற வேண்டும். A child of God should make progress in steps. ஒன்று பரிசுத்தம், One is holiness. இரண்டாவது அவனுடைய வாழ்வில் மாம்சத்தை முற்றிலும் கட்டுப்படுத்த And வேண்டும். secondly, he should keep every aspect of his flesh in subjection. மாம்சத்தை கீழ்ப்படுத்தாதவன் வெற்றி அடைய முடியாது. One who does not keep his flesh in subjection cannot gain victory. அடுத்ததாக Nextly, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் Genesis chapter 35, 21ஆம் வசனம். verse 21. இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதோர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான். And Israel journeyed and spread his tent beyond the tower of Edar. ஏதேர் என்கிற ஒரு இடத்துக்கு அப்புறமாக போய் யாக்கோபு கூடாரம் போட்டான், இஸ்ரவேல் கூடாரம் போட்டான். Israel and Jacob, they went to this place called Edar, and they constructed a tower there. அங்கே வேதம் அழகாக அதை சொல்லுகிறது. The word of God beautifully describes it here. ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறமாக இஸ்ரவேல் தன்னுடைய கூடாரத்தை போட்டான். Israel, he journeyed and spread out his tent beyond the tower of Edar. யாக்கோபு தகப்பன் வீட்டுக்கு பயணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். And Jacob was on his journey to his father's house. இப்பொழுது அதை நெருங்கி விட்டான். Now he is nigh unto his father's house. இப்பொழுது பெத்லகேமை தாண்டி வருகிறான். And he crosses Bethlehem. ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை தாண்டி வந்தபோது And after they crossed a specific point, ஏதேர் என்கிற இடத்துல ஒரு கோபுரம் இருக்கிறது. there is a tower that stands at Edar. அந்த கோபுரத்துக்கு பக்கத்துல வந்தவன் அந்த கோபுரத்துல தங்காமல், And this person who came to this tower did not reside at the tower. அந்த கோபுரத்தை தாண்டி போய் அவன் கூடாரம் போட்டு விட்டான். He crosses and further, and then he goes and spreads his tent there. இங்கதான் ரூபன் தடுமாறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். This is here you see Reuben fumbling. அங்கேதான் அவனுடைய பிள்ளை மூத்தவன், அவனுடைய சேஷ்ட புத்திரன் தடுமாறுகிறான். This is the place where Reuben, the firstborn of Jacob, fumbles. இதை நீங்கள் சரியான விதத்திலே போய் சிந்திக்க வேண்டியது It's அவசியம். important for you to consider this aspect very closely. தகப்பனுடைய வீட்டின் பயணத்திலே நீ ஏதேர் கோபுரத்தை ஏன் தாண்டி போகிறாய்? In this journey which you undertake to your father's house, why do you cross this place where the tower of Edar stands? ஏதேர் என்று சொன்னால் மந்தை என்று அர்த்தம். Edar means flock, இல்லாவிட்டால் மாட்சிமை என்று அர்த்தம். which means to say glory. ஒரு தேவனுடைய பிள்ளை மந்தையிலே போய் கூடாரத்தை போட வேண்டியது அவசியம். It's essential that a child of God cross the tower of Edar and then spread his tent. அப்படி மந்தையிலே போய் அவன் கூடாரம் போட்டால் அவனுடைய வாழ்க்கை மாட்சிமையாய் மாறும். If he goes and spreads his tent inside of the flock, his life will become majestic. சபை என்கிற தன்மையை விட்டு நீ அப்புறம் போய் கூடாரம் போட்டால் உன்னுடைய வாழ்க்கை தடுமாற்றத்தை சந்திக்கும், உன் சந்ததிகள் தடுமாற்றத்தை சந்திக்கிறார்கள். If you erect your tent outside of the confines of the church, your life will not do fine. You will find problems in your life. சேஷ்ட புத்திரர்கள், They are the firstborns. அப்படினா என்ன அர்த்தம்? What does that mean? நல்ல ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்கள், People who have good spiritual qualities. இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள், Those who are worthy of a twofold blessing. நல்ல தரிசனம் உள்ள ஜனங்கள், People who have good visions. உண்மையுள்ள ஜனங்கள், A faithful people. பக்தி உள்ள ஜனங்கள், Devout people. தெய்வீகமான ஜனங்கள், Divine people. அபிஷேகம் பெற்ற ஜனங்கள், Anointed people. கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். Those who have submitted their lives for the Lord. ஆனால் அவர்கள் எல்லாம் மந்தையிலே இல்லை. Nonetheless, they are not in the flock. அவர்கள் இன்னொரு அப்புறத்திலே கூடாரம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They have erected their tents outside of the borders of the flock and they are நாம் dwelling சரியான there. மந்தையிலே இருந்தால் தான் மாட்சிமை அடைய முடியும். It is only when we reside inside of the flock that we can find our life majestic. யோசுவா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே In Joshua 11:25, 15:21 பார்க்கும் பொழுது 15:21, அது ஒரு யூதாவின் பட்டணம் என்று சொல்லி இருக்கிறார். it is called the city of Judah. ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் துதிக்க கூடியவனாய் இருப்பது நல்லது. It's essential for a child of God to be a person who offers praise. நல்ல ஆவிக்குரிய தன்மைகள் இருப்பது நல்லது. It's essential that he possess good spiritual qualities. ஆனால் ஒரு சரியான சபையின் ஐக்கியம் இல்லாமல் இருப்பது பரிதாபமானது. But it will be misery for him if he lacks fellowship in a church. உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் தடுமாறாமல் இருக்க வேண்டுமானால், If you should not fumble and lose your birthright, நேர்த்தியான இடத்திலே உனக்கு ஒரு பங்கு கிடைக்க வேண்டுமானால், if your lines should fall unto you in excellent places, நிலையான சுதந்திரத்தில் உனக்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டுமானால், if you should receive your goodly heritage too, நீ ஏதேரை தாண்டக்கூடாது. you should not cross Edar. ஏதேருக்கு அப்புறம் போய் நீ எத்தனை கூடாரம் போட்டாலும் பயன் இல்லை. There is no use spreading as many tents as possible with you after you cross Edar. மந்தை என்று சொல்லும் பொழுது ரெண்டு மந்தை இருக்கிறது. When we talk of flocks, there are two types of உன்னத flocks. பாட்டு 1ஆம் அதிகாரம் The Song of Songs chapter 1. 7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Let us hear the reading of verses 7 and 8. என் ஆத்துமனேசரே, மது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். மது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில்
மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. Tell me, O thou whom my soul loveth, where thou feedest, where thou makest a flock to rest at noon. For why should I be as one that turneth aside by the flocks of thy companions? If thou know not, O thou fairest among women, go thy way forth by the footsteps of the flock, and feed thy kids beside the shepherd's tents. இங்கே இரண்டு மந்தைகளை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். Here you can see two types of flocks written about. ஒன்று ஆத்துமநேசருடைய மந்தை, மற்றொன்று தோழரின் மந்தை. One is the flock of the soul's beloved, and second the flock of the friends of the soul's beloved. நான் யாரையும் குறை சொல்லும்படியாக இந்த கூட்டத்தை பயன்படுத்த விரும்பவில்லை. I'm not trying to use this meeting to find a fault with anyone. ஆனால் இரண்டு மந்தைகள் இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It's essential for you to understand that there are two types of flocks. ஒரு கூட்டம் தோழரின் மந்தை, ஒரு கூட்டம் ஆத்துமநேசரின் மந்தை. One is the flock of the soul's beloved, and second that of the friends. நீங்கள் தோழரின் மந்தையிலே அலைந்து திரிகிறவர்களாய் இருந்தால் நீங்கள் ஏதரை தாண்டி போய்விட்டீர்கள் என்று அர்த்தம். If you are a people who are in the flock of the friends, it means to say you have crossed Edar and the tower of Edar. யோவான் 10 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read from John's Gospel 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே தொழுவத்திலும் எனக்கு ஆடுகள் உண்டு என்று ஆண்டவர் பேசுகிறார். Jesus says, other sheep do I also have which are not of this fold elsewhere. பல தொழுவங்களை வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God makes reference to many பழைய folds. ஏற்பாட்டிலும் ரெண்டு மந்தை, புதிய ஏற்பாட்டிலும் இரண்டு தொழுவங்கள். And two flocks in the Old Testament and two folds in the New. அவைகளும் ஆடுகள் தான். They are also sheep. அவைகளும் கொழுத்ததுதான். They are also fat. நல்ல ஒரு ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்கள் தான். They are people who are also excellent in spiritual qualities. இருக்க வேண்டிய மந்தையிலே அவர்கள் இல்லை. But they are not found in the fold where they ought to be found. நீ ஏதேரில் இருந்தால், அந்த மந்தையில் இருந்தால், அந்த கோபுரத்தில் இருந்தால் உனக்கு மாட்சிமை கிடைக்கும். If you remain in Edar, inside of that flock where you're supposed to be in, you will find your life to be majestic. பிரியமானவர்களே, பரலோகம் என்பது நமக்கு எல்லாருக்கும் உண்டு என்று நாம் வாஞ்சிக்கிறோம். Beloved, we all aspire to reach to heaven. ஆனால் சபைக்கு ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் திரும்ப வைத்திருக்கிறார். But the Lord has reserved an excellent place for the church. ஒருவேளை நீங்கள் அலைந்து திரிகிற ஒரு கூட்டத்தில் தோழரின் மந்தையிலே நீங்கள் இருக்கலாம். Perhaps you may be in the flock of the friends, loitering and wandering. இன்றைக்கு வீட்டிலே போய் ஜெபித்து பாருங்கள். Today return home and pray. ஆண்டவரே, நான் இருப்பது தோழரின் மந்தையா இல்லாவிட்டால் ஆத்துமநேசருடைய மந்தையா? Lord, where am I? Am I in the flock of the soul's beloved, or am I in the flock of the friends? அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த பொழுது, when Paul happened to be Saul, அருமையான ஒரு சந்திப்பு கிடைத்தது. he received God's visitation. கர்த்தர் அவனுடைய கண் பார்வையை எடுத்தார். And the Lord removed his eyesight from him. அனனியா கை வைத்த பொழுது சரியான பார்வை கிடைத்தது. But by the laying on of hands of Ananias, he had his eyesight restored. அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே அவனுடைய ஊழியத்தை அவன் தொடக்கி விட்டான். And he began his ministry, as we read from Acts of the Apostles chapter 9. அதை குறித்து அவன் சொல்லும் பொழுது, when he talks about it, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ணவில்லை. I took not counsel with flesh and with blood. எனக்கு முன்னே அப்போஸ்தலனாய் இருந்தவர்களிடத்தில் நான் போய் சேரவில்லை. Neither did I join with the apostles who were apostles before நான் me. அரபி தேசத்துக்கு போய் ஊழியம் செய்து விட்டேன். But I went to Arabia and I began to serve God there. இது எழுச்சியில் செய்கிற ஊழியங்கள். These are ministries because you are because of things that you do out of emotion. இது பாவம் அல்ல. It's not sin. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுகிற வேலையை அவன் செய்திருக்கிறான். Be instant in season or out of season, he has gone forward to preach the word of God. ஆனால் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் வரும் பொழுதுதான், when it is only when it comes to Acts of the Apostles in chapter 13, முதலாம் இரண்டாம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் ஊழியத்துக்குரிய அழைப்பே அவனுக்கு கிடைக்கிறது. it is only from verses 1 and 2 we read of he receiving a proper calling to enter into the ministry. ஆனாலும் அவனுக்கு எந்த மந்தையிலே சேர்ந்து ஊழியம் செய்வது என்பது தெரியாமலே இருக்கிறது. Nonetheless, he was wondering which flock to join and continue to serve God from it. அப்போஸ்தலர்களை பிடிக்கும். He likes the apostles. ஆனால் அப்போஸ்தலரோடு இணைய மாட்டான். Doesn't want to join the apostles. அவன் இப்படி வந்து போய் கொண்டிருக்கிற ஒரு நபராகவே இருந்தான். He was a person who happened to be a frequent visitor to the apostles. அவனுக்குள்ளே தன்னுடைய சுயத்தை விட்டு அவர்களோடு இணைய மனமற்றவனாக இருந்தான். He was a person who wasn't minded to leave the urgings of his own flesh and join the apostles. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 28 வசனத்திலே எருசலேமிலே அவர்களிடத்தில் நான் போக்கும் வரத்துமாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். In Acts of the Apostles 9:28 it says, it was habitual for me to visit the apostles frequently. கலாத்தியர் 1:18 சொல்லுகிறான், இப்படியே 3 வருஷம் கடந்து போய் விட்டது. In Galatians 1:18 he says, this was how I continued to do things in my ministry for over 3 years. அவனுக்குள்ளே பல குழப்பங்கள். And thereafter he was confused. நாம் செய்கிற ஊழியம் சரியா? Is my ministry right? நான் போகிற மந்தை சரியா? Is my flock right? நான் செய்கிற விதம் சரியா? Is my method right? ஏன் அழைப்புக்கேற்ற ஊழியத்தை நான் செய்கிறேனா? Am I serving God according to my calling?
calling. உபதேசத்துல குழப்பம் வரும் பொழுது பேதுருவை போய் பார்ப்பான். Whenever he was confused about the doctrines, he resorted to Peter's ஆனால் ஐக்கியத்தை அவனால் ஏற்படுத்த முடியவில்லை. But he could not appoint a proper fellowship for himself. அப்போஸ்தலர் 9:27 பர்னபா இந்த சூழ்நிலையை மாற்ற அவனை கொண்டு போய் அப்போஸ்தல ஐக்கியத்தில் இணைத்தான். In Acts 9:27, Barnabas, wishing to end all this confusion in Paul's life, takes Paul that he may have thereafter fellowship with the apostles. தோழரின் மந்தையிலிருந்து ஆத்துமனேசருடைய மந்தைக்கு வருவது பாவம் அல்ல. It's not sin. ஆத்துமனேசருடைய மந்தையிலிருந்து தோழரின் மந்தைக்கு போகிறதுதான் பாவம். It's not sin for you to walk out of the flock of the friends to the flock of the souls beloved. Going the other way is what is sin. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we read in Acts chapter 18, ஒரு வல்லமையான பிரசங்கி அப்போலோவை குறித்து நாம் படிக்கிறோம். we read about a mighty person of the word of God by name Apollos. ஆவியிலே அனல் உள்ள ஒரு A man மனிதன். who was fervent in the spirit. வேதாகமத்திலே வல்லவனான மனிதன். A man who excelled in the scripture. அவனுக்கு தெரியாத சத்தியமே கிடையாது. There's no truth he did not know. அவனை அங்கங்க கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. And people, he would be summoned to preach wherever it was கர்த்தருடைய needed. மார்க்கத்தை திட்டமாய் போதிப்பான். A person who would clearly speak God's plan. ஐயோ இவன் தோழரின் மந்தையிலே அலைந்து திரிகிறானே என்று சொல்லி And seeing this person wandering out in the flocks of the friends. அப்போஸ்தலர் 18:26 ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவனை சந்தித்தார்கள். In chapter 18 and verse 26 of Acts, we see Aquila and Priscilla meeting him. அப்போஸ்தலர் 18:26 Acts 18:26. அங்கே ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவனை சந்தித்து Aquila and இதைவிட ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். Aquila and Priscilla meet him and they point out to him that there is a doctrine or truths that are deeper than the things that he observed earlier. அடுத்த நிமிடமே அவன் அங்கே சேர்ந்து விட்டான். The next moment itself he began to fellowship. பிரியமானவர்களே, நாம் எந்த மந்தையில் இருக்கிறோம்? Beloved, in which flock are we? தயவு செய்து ஏதேரை தாண்டி நீ போய் விடாதே. Please do not go cross Edar. ஏதேர் கோபுரத்திலே போய் ஐக்கியமாக. Have your fellowship at the tower of Edar. நீயாய் ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணி விடாதே. Do not construct a tent for yourself. என்ன சம்பவிக்கும்? What will happen? சேஷ்டபுத்திர பாகம் பரிபோகம். You will lose your birthright. உனக்கு பரலோகத்தில் உள்ள அந்த மகிமையான இடம் நஷ்டப்பட்டு போய்விடும். You will lose that glorious inheritance that's reserved for you in heaven. நீ இருக்க வேண்டிய மந்தையிலே இருந்தால் நீ நலமாய் இருக்கும். You will do fine if you abide in the flock where you ought to abide. நீ சபைக்குள்ளே ஒரு கோபுரமாக இருக்க வேண்டும். You should be a tower in the church. மீகா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது When we read in Micah 4:8, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God say? மந்தையின் துருகமே, O tower of the flock, நீ மறுபடி திரும்பி வா. return to me. வாசியுங்கள். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணை, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். And thou, O tower of the flock, the stronghold of the daughter of Zion, unto thee shall it come, even the first dominion, the kingdom shall come to the daughter of Jerusalem. இந்த சபையின் கோபுரம் நீதான். You are the tower of the church. சபைக்குள்ளே ஒவ்வொருவரையும் கர்த்தர் கோபுரமாய் The வைத்திருக்கிறார். Lord has appointed every individual in the church as towers. மந்தையின் துருகமே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். O tower of the flock, the former dominion will be returned to you. நீங்கள் சரியான மந்தைக்குள்ளே வரும் பொழுது ஆவியானவருடைய சரியான நடத்துதல் உங்களுக்குள்ளே உண்டாகும். If you come to the right flock, you will receive the proper and the right leading of the Holy Spirit. ஒருவேளை நீங்கள் இருப்பது ஒரு ஆவிக்குரிய சபையாக இருக்கலாம், அது தவறு அல்ல. Perhaps you may be in a good church which is led by the Spirit. We are not finding fault with that. அந்த சபையை நடத்துகிறவர் ஒரு பரிசுத்தவானாய் இருக்கலாம். The person who is the leader of that church may be a saintly man. அதையும் நாங்கள் குற்றம் சொல்லுகிறது இல்லை. We have nothing ill to speak of that. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. There are differences in ministries. கர்த்தர் ஒருவரே. The Lord is the அவரவருக்கு same. அளிக்கப்பட்ட கிருபையின்படி ஊழியம் செய்கிறார்கள். And every person serves God according to the gift of the measure of the grace that is given him. ஆனால் அதில் இருக்கிற நீ இதுதான் என்று கடைசி வரை அதிலே நீ மாட்டிக்கொள்ள கூடாது. But you should not get entrapped in that same place thinking this is the place where I'm supposed to be till the end. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது We read from John's Gospel in chapter 1. யோவான் சானனுடைய கையில் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். Jesus Christ received baptism at the hands of Saint John the Baptist. அப்படினா என்ன அர்த்தம்? What does that mean? யோவான் சானனுடைய சீஷனாக தான் இயேசு இருக்க வேண்டும். Jesus Christ should necessarily be a disciple of Saint John. நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட இயேசு ஞானஸ்நானம் எடுத்திருந்தான்னா நம்ம பெரிய ஃப்ளக்ஸ் கட் அவுட் வச்சிருப்போம். Had Jesus Christ taken baptism at our hands, we would try to make a big propaganda out of it. எங்க சபையில தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். Jesus Christ took baptism in our church.
ஆனா என்ன நடந்தது? But what happened? இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறார். Jesus Christ takes baptism at his hand. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை இவனுக்கு தெரியாது. Before Jesus Christ took baptism at his hand, John did not know Jesus at all. ஆனபடியால் ஆண்டவர் அவருக்கு சொல்லி இருந்தார், That's why the Lord had told நீ him, யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறாயோ அப்படி நீ பார்த்துக்கொண்டே இரு. ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இரு. நீ யார் மேல புறா இறங்குறதை பார்க்கறாயோ அவர்தான் தேவகுமாரன் என்று சொல்லி இருந்தார். God had told John, you have to closely watch every individual who comes to be baptized at your hand, and upon whose head you see the Holy Spirit descend in the form of a dove. He is the Son of Man. யோவான் 1 அதிகாரம் 34 35 36 நீங்க இத பார்க்கலாம். We can read about this in John's Gospel chapter 1 verses 34 through 36. இதை பார்த்து இயேசு கிறிஸ்துவை அவன் கண்டுகொண்டான். And seeing this, he was able to identify Jesus. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுக்கு சில சீசர்கள் இருந்தார்கள். John the Baptist had certain disciples. அவர்கள் நல்ல சீசர்கள். Very good disciples. எல்லாரும் போல கை கழுவி நல்லா சாப்பிடுவாங்க. And they would wash their hands well, and they eat very clean. கரெக்ட் டைத்துல உபவாசம் They எடுத்துருவாங்க. will fast at the right time. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாங்க, யோவான் ஸ்நானனுடைய சீசர்கள் எல்லாம் கை கழுவுறாங்க, உங்க சீசர் கையை கழுவ மாட்டேங்கறானேன்னு சொன்னாங்க. Once the disciples told Jesus, your disciples don't seem to eat with washed hands, while the disciples of John seem to do it in the right way. உடனே இயேசு இவங்களை எப்படியாவது சமாளிக்கணும். உடனே சொன்னாரு, வெளிய இருந்து உள்ள போறது ஒண்ணும் தீட்டுப்படுத்த போறது இல்ல, உள்ள இருந்து வெளிய வர்றது தான் தீட்டுப்படுத்துன்னு சொல்லி அவங்க வாயை அடைத்தார். And Jesus gave a very smart reply, saying that what goes from outside into a man's system is not going to defile a man. What emerges out of a man's insides to the outside is what is going to defile a இன்னொரு man. சமயம் வந்து சொன்னாங்க, உங்க சீசர்கள் உபவாசமே எடுக்க மாட்டேங்கறான், எப்பவும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கறாங்க. என்ன யோவான் ஸ்நானனுடைய சீசர்கள் எல்லாம் உபவாசம் ஒழுங்கா எடுக்கறானேன்னு கேட்டாங்க. In one other occasion, they told Jesus, the disciples of John seem to fast and pray very often, but your disciples don't seem to have that practice. இயேசு என்ன பண்றது இப்படிப்பட்ட ஆளுங்களை வைத்து? And Jesus did not know what to do with such people. உடனே சொன்ன அதையும் சமாளிக்கிறார். And he was very smart in answering for that as well. மணவாளன் கூட இருக்கும்போது எடுக்க வேண்டியது இல்ல, நான் போன பிறகு எடுப்பாங்கன்னு சொன்னார். With the bridegroom still being alive with them, there's no need for them to fast and pray, but when the bridegroom is removed from them, they will do it. நல்ல கை கழுவுவாங்க, நல்ல உபவாசம் எடுப்பாங்க. இவர்கள் தான் யோவான் ஸ்நானனுடைய சீசர்கள். And they will eat with washed hands, they will fast and pray very well. These are the people who are the disciples of Saint John the Baptist. ஞானஸ்நானம் எடுத்த கொஞ்ச நாள் கழித்து இயேசு கிறிஸ்து ஒரு நாள் யோவான் ஸ்நானன் இருந்த வழியாக கடந்து போகிறார். Once Jesus Christ passes across that path in that place where Jesus took baptism at the hands of John the Baptist. அவன் என்ன சொல்லிவிட்டான்? What did he say? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லிவிட்டான். Lo, the Lamb of God that taketh away the sins of the whole world. அந்த வார்த்தையை கேட்ட உடனே No sooner he heard that voice. யோவான் ஸ்நானனுடைய சீசர்ல ரெண்டு பேர் இத கேட்டுட்டு அப்படியானால் இவர் கிளியர் இல்ல போட்டுருக்கு, அவர்தான் உண்மையான மேசியா, பின்னாலேயே போய்ட்டான். And immediately they were able to realize that John the Baptist was not the true person whom they were supposed to follow. Jesus was the true Messiah. They understood that and began to follow Jesus instead. உடனே யோவான் ஸ்நானன் கூட்டம் போட்டு சபையை விட்டு உன்னை ஒதுக்குகிறேன், அந்திரேயா இனிமேல் சபைக்குள் வரக்கூடாதுன்னு சொல்லல, சபிக்கல, சாபம் போடல. அவன் சொன்னான், அதுதான் உண்மையான மேசியா போகிறார்னு சொன்னான். And John the Baptist immediately did not find fault with his disciples like Andrew and others, and did not set them aside in his fellowship. And instead he said, well, he is the true Messiah, and he allowed his disciples to follow Jesus. ரெண்டு பேரும் பின்னால வர்றத பார்த்து இயேசு எங்க வர்றீங்க, யாரை தேடுறீங்கன்னு கேட்டார். Seeing the two disciples of John follow him, he asked them, what are you about? யோவான் 1:37 இது இருக்கிறது. We read about this in John 1:37. இல்ல, நாங்க நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு பார்க்க வர்றோம். We are following you just to see where you are staying. ஒரு இரவு அந்திரேயா யோவானுடைய சீஷகன் அங்கே போய் தங்கினான். One of the disciples of Saint John the Baptist, Andrew, he stayed with Jesus overnight. காலையில வந்து அவங்க அண்ணன் பேதுருவை பார்த்து சொன்னான், வேதத்துல சொல்லப்பட்ட மேசியாவை நான் பார்த்துட்டேன்னு சொன்னான். And the next morning he tells his brother Peter, I have found out the Messiah which the scripture speaks about. எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். Oh, what a wonderful experience. நான் தான் இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தேன், நீ அங்கேயா போற அப்படின்னு சொல்லி அந்த ஜனத்தை மிரட்டல. And John did not threaten his followers saying, am I not the person who administered baptism to you, and you now you're now followers of Jesus? இத்தனை லட்சம் செலவழிச்சு நாங்க கூட்டம் வச்சிருக்கிறோமே, ஒரு மனிதனை மதம் மாற்றவும் அல்ல, சபை மாற்றவும் அல்ல. We have organized a large meeting like this. It's not to convert people from one religion to another, nor do we want to draw people from one fellowship into our fellowship. யார் எங்க வரணும்னு டைம் இருக்கோ கரெக்ட்டா வந்துருவான்.
And people will automatically come into the right place at the right time. நம்முடைய சபையிலே தற்போதைய மூன்றாவது சீஃப் பாஸ்டராக இருக்கிறவர் இன்னொரு ஐக்கியத்திலே இருந்தவர். And our present deputy chief pastor was in a different fellowship earlier. ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரை சென்னையிலே இன்னொரு ஐக்கியத்திலே வல்லமையான ஒரு ஊழியராக இருந்த நபர். And he was a person who was a very powerful minister of God in one of the fellowships in Chennai here. அவர்களை ஊழியத்திலே தலைமை தாங்கி சென்ற தலைவிகள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். There are people who co-ministered with him back then. They are still in office today in that fellowship. அவர்கள் ஒரு கூட்டமாய் நம்மோடு வந்தார்கள். And they came as a group of people to our fellowship. அதுல ஒரு சகோதரிட்ட நான் பேசின பொழுது, When I spoke to one of the sisters, கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரை உன்னை இங்கே வைப்பேன், அதற்கு பின்பு அதைவிட உன்னதமான இடத்துக்கு உன்னை வழிநடத்துவேன் சொன்னார். the Lord had spoken to me, till a time appointed I will keep you in this fellowship, after which I will lead you into a fellowship which will be more excellent than this. நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள். Try coming for one occasion. நாங்கள் உங்களை சேர்க்கிறதுக்காக It's அழைக்கிறது not that we want to gather a crowd here. ஏதேரிலே மந்தையிலே மாட்சிமை அடைய உங்களை அழைக்கிறோம். We call you that you may attain to your majesty in the tower of Edar. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. உலகத்திலே நீ ஒரு கோபுரம் அல்ல, சபையிலே நீ ஒரு கோபுரமாக எழும்ப வேண்டும். You should not stand tall as a tower in the world, rather in the church. அருமையான வாய்ப்பு உன் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறது. A wonderful opportunity is knocking at your door. நான் யோவான் சானுடைய சீஷனாய் தான் இருப்பேன், அதை விட்டு வரமாட்டேன், தாயை விட்டு தாய் சபையை விட்டு வரமாட்டேன். தாய் சபைன்னு பைபிள் எங்க இருக்கு? Well, you should not say, I will not leave my former church, my native church, and hold on to that old church. Where are such things written in the Bible for? நாம புது புது மொழிபெயர்ப்புல வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது. We should not try to bring all these new things out of our own interpretation. யோவான் சானகன் தன்னிடத்தில் இருந்த சீஷர்களை வைத்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான். And Saint John the Baptist, he finished his race with whatever disciples who remained following. இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தான். A person who baptized Jesus himself. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அவன் நம்மை விட சிறியவன் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God tells us that he is lesser in status in the kingdom of heaven than we will be. சிறியகளிடத்தில் பிறந்தவளில் அவனைப் போல பெரியவன் ஒருவன் இல்லை, ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நம்மை காட்டிலும் அவன் சிறியவன் என்று வேதம் சொல்லுகிறது. Of those who were born of women, there is not one who is greater than John the Baptist, but he who is in the kingdom of heaven, the least in the kingdom of heaven, will still be greater than இயேசுவின் him. இரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பாக ஓட்டத்தை முடித்து விட்டார். Before the blood of Jesus was spilt on earth, he finished his race. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's name. ஒரு சரியான மந்தைக்குள்ளே நீ இருக்க வேண்டும். You should remain in a proper and the right flock. மந்தையின் கோபுரமாக நீ எழும்ப வேண்டும். You should stand tall as a tower in the church. அதற்கு தான் யாக்கோபை கர்த்தர் அழகாக கொண்டு வந்தார், ஆனால் அவனோ ஏதேர் கோபுரத்தை தாண்டி விட்டான். It's for that reason the Lord led Jacob to that place, but he crossed the tower of Edar and spread his tent in another place. அவனுடைய தலைமகன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான், பாவியாய் போனான். His firstborn lost his birthright, and he in the end became a sinner.